Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வந்துட்டு நாம ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சுவையான கேசரி பாத் வீட்டு முறையில ஈஸியா செய்யறது எப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கறத இப்போ நாம பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த கப்ல 1.5 கப் ரவை எடுத்துர்க்கறேன், 1.5 கப் சர்க்கரை எடுத்துர்க்கறேன், 5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துர்க்கறேன், 5 ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கறேன். இதுக்கு தேவையான கேசரி கலர், 3 லவங்கம், 3 ஏலக்காய், 10 திராட்சை, 6 முந்திரி எடுத்துருக்கேன். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். இதை வச்சுட்டு சுவையான கேசரி செய்யறது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு இந்த பக்கம் நான் வந்துட்டு அதே கப்பில் 1.5 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சு இந்த பக்கம் கொதிக்க வச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு ப்ரொபோர்ஷன் இதுதான். ஸோ 1.5 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி இந்த பக்கம் கொதிக்க வச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிட்டது. இதில் இந்த 5 ஸ்பூன் எண்ணெயை முதல்ல இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டது. இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆயிட்டது. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய், இந்த லவங்கம் ஆட் பண்ணிட்டு இது வதக்கலாம். இப்போ இது கூட இந்த திராட்சையும் இந்த முந்திரியும் போட்டுட்டு அடுத்த சிம்மில் வச்சிடலாம். ஏன்னா இல்லைன்னா இது கருகி போயிடும். இப்போ இது ஆயிட்டது. இந்த முந்திரி கொஞ்சம் கலர் மாறினதும் பாருங்க, இது ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்த உடனே இது பொரிஞ்சது. இதுலேயே நம்ம ரவையை ஆட் பண்ணி இதை நல்லா இதில் கிளறி விட்டுட்டு பாருங்க, நல்லா இதை வந்து இந்த நெய்யிலையும் எண்ணெய்லையும் இந்த ரவை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும், இல்லைன்னா இது வந்து தீஞ்சு போயிடும். அது கருகாம ஒரே ஈவன் கலராக வேணும்னா இது நம்ம லோ ஃபயர்லேயே இது நல்லா வதக்கணும். இது எல்லாம் ஒரே ஈவனாக ஒரே கலரில் இந்த ஸ்டேஜில் ரவை நல்லா வதங்கிட்டது. எண்ணெயும் பாருங்க எல்லா பக்கமும் பரவி எல்லாம் ஈவனாக ஒரே கலரில் இருக்குது. இப்போ நம்ம இந்த சூடு கொதிக்கிற தண்ணியை இந்த இதில் கொஞ்சம் ஊற்றுறோம். இந்த கலரில் கேசரி கலர் கூட ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த கலர் மிக்ஸ் ஆகட்டும். இந்த தண்ணியை இந்த ரவையோடு சேர்த்து இப்போ நம்ம கிளறுப்போம். இந்த கேசரி கலரை நம்ம இதோட சேர்த்துடலாம். கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதோட சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா பரவி மிக்ஸ் ஆகணும். மேலே வச்சிருக்கிற நெய்யையும் சேர்த்து நம்ம கேசரி ரெடி ஆகிட்டு எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு பரிமாறலாம். 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வைக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், இதை ஓப்பன் பண்ணி. நல்லா கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நெக்ஸ்ட்டு நம்ம பரிமாறலாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நிறைய எண்ணெய் வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு குறைஞ்ச ஆயிலில் நல்ல டேஸ்டியான கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாறலாம். இதோட இது முடிஞ்சது. சுவையான கேசரி நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் சிம்பிளாக வீட்டு முறையில் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.